இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Today's Bible verse. This beginning of signs Jesus did in Cana of Galilee and manifested his glory, and his disciples believed in him. John chapter 2 verse 11. கானா என்னும் ஊரில் இயேசு தம்முடைய முதலாவது அற்புதத்தை செய்தார். அங்கே நடந்த கல்யாண வீட்டிற்கு இயேசு சென்றார். விருந்திலே உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. திராட்சை ரசம் சீக்கிரமே முடிந்துவிட்டது. அதை பற்றி இயேசுவின் தாயார் இயேசுவிடம் கூறினார். பின்னர் வேலைக்காரர்களை பார்த்து, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு இயேசுவின் தாயார் போய்விட்டார். இயேசு 6 கற்சாடிகளை கொண்டு வரச் சொல்லி அவற்றில் தண்ணீர் ஊற்றச் சொன்னார். அப்படியே தண்ணீர் ஊற்றினார்கள். பின்னர் அந்த தண்ணீரை எடுத்து பரிமாறச் சொன்னார். கற்சாடிகளில் ஊற்றப்பட்ட தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியிருந்தது. அதை ருசி பார்த்த பந்தி விசாரிப்புக்காரன், முதலில் இருந்த ரசத்தை விட இந்த திராட்சை ரசம் ருசியாயிருக்கிறது என்றான். அற்புதத்தால் விளைந்த அந்த திராட்சை ரசம் அந்த அளவிற்கு மேலானதாக இருந்தது. இந்த அற்புதத்தை பார்த்த சீஷர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். இந்த அற்புதத்தின் மூலம் தேவனுடைய மகிமையை இயேசு வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் தம்முடைய வாழ்க்கையில் செய்கிற அற்புதங்களை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் உதவி செய்தார் என்று சொல்வதை விட நமக்கு என்ன விதத்தில் உதவி செய்தார் என்பதை சொல்லுவது மிகவும் பயனுடையதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் சில சமயங்களில் தேவன் அற்புதம் செய்ய தகுந்த விதத்தில் தேவன் தம்முடைய குறுக்கீட்டை கடைசி வரை தள்ளி போடலாம். அதற்கிடையில் துன்பங்கள் நேரிடுவதாக தெரியலாம். ஆனால் அந்த துன்பங்களிலிருந்து நம்மை மீட்கும் போது அது தேவனுடைய அற்புதம் என்பதை புரிந்து கொள்கிறோம். தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற அற்புதங்களை மற்றவர்களிடம் சொல்லுங்கள். தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துங்கள். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.